வணக்கம். நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான அரிசி இல்லாத ஒரு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா சிறுதானிய வகையை சேர்ந்த சோள தோசை தான். சோளம் அப்படின்னு சொன்னோன்னா மக்கா சோளம்னு நினைக்க வேண்டாம். இது வந்து சிறுதானிய வகையை சேர்ந்த சிறு சோளம். இது வந்து முத்துச்சோளம்னு சொல்லுவாங்க, வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க. பொதுவாக நிறைய இடங்கள் நமக்கு வந்து வெள்ளை சோளமும் கிடைக்கும், சிகப்பு சோளமும் கிடைக்கும். எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த தோசை செய்கிறதுக்கு வெள்ளை சோளம் பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல வந்து நான் எடுத்துக்கூடியது சோளம், அதாவது சிறு சோளம். 1.5 கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேன். இந்த சோளத்தை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறது அவசியமானது. ஏன்னா இது ஒரு கடினமான தானியம், அதனால இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கு பயன்படுத்துறது சிறந்தது. குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். அதிகமாக வந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் இதை வந்து ஊற வைக்கலாம். பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் தான். இதை வந்து இந்தியாவில் ஜோவார் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியான நிறைய நாடுகள்லையும் இந்த சோளம் வந்து அதிக அளவில் பயிரிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல குளூட்டன் ஃப்ரீ கிரெயின்ஸ், குளூட்டன் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய பிரெட், இதில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அது இந்த சோளம் தான். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஏழைகள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னால இது வந்து பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கு அப்படின்றதுக்காக நிறைய பேர் பயன்படுத்தவும் தொடங்கிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா லைஃப் சேவிங் கிரெயின் அப்படின்னு கூட இது வந்து சொல்றது உண்டு. இப்போ இந்த சோளம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கருப்பு உடைச்ச உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா அலசிட்டு இதையும் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்க போறேன். இதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீரிழிவு, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த தானியம் அப்படின்றதுக்காக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிக அளவில் பரிந்துரையும் செய்யறாங்க. கார்போஹைட்ரேட் சத்துக்கள் குறைவாகவும் நார் சத்துக்கள் மட்டும் இல்லாம புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தானியம் இது. இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த சிறுசோளம் பார்த்தோன்னா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி இதை வந்து ஊற வைக்கிறனால அதிகமாக வந்து ப்ரோபயோட்டிக்கும் உருவாகுது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை ஊற வைக்கிறனால இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டிக் ஆசிட், ஆன்டி நியூட்ரியன்ஸும் வந்து இதுல இருந்து வெளியேற்றப்படுது. அதனால இந்த மாதிரி இந்த சிறுசோளத்தை வந்து ஊற வச்சுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. இப்போ இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு சிறப்பு இந்த தானியத்தில் என்ன அப்படின்னா, ரொம்ப மழை வந்து குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல, தண்ணி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட ரொம்ப சுலபமாக வந்து வளரக்கூடிய ஒரு தானியம் இது. அதனால இதை வந்து கிளைமேட் ஸ்மார்ட் கிரெயின் அப்படின்னு கூட வந்து சொல்றது உண்டு. நல்ல ஒரு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தானியமாகவும் இது இருக்கு. அதே மாதிரி டயட்ல இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு தானியமாகவும் இருக்கு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தானியம். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள்னு எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த தானியம் பார்த்தோம்னா நல்ல ஒரு சுவையான தானியமாகவும் இருக்கும். நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு இதோட உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நம்ம எப்பயும் எப்படி இட்லி தோசைக்கு கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி இது வந்து நல்லா தோசைக்கு கரைச்சி வச்சிடலாம். இந்த சோளத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா எளிமையாக செரிமானத்துக்கு நமக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து குளூட்டன் ஃப்ரீ தானியம் அப்படின்றதுக்காக இந்த குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க கோதுமை மாற்ற எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியமாகவும் இது இருக்கும். கோதுமையில் செய்யக்கூடிய எல்லா உணவு வகைகளையுமே இந்த சிறு சோளத்தில் நம்ம வந்து செய்யலாம். நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். இந்த ஓரத்துலாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு 6-8 மணி நேரத்துக்கு இதை வந்து புளிக்க வைக்கலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து இந்த மாவை பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சு நமக்கு வந்து தோசைக்கு ஏற்ற ஒரு பக்குவத்தில் தயாராக இருக்கு. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவாகவும் இந்த தோசை இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்துக்கள், புரத சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா குழந்தைகள், பெண்களுக்கு தேவையான எலும்பு பலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடாக காய வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் எப்படி தோசை செய்வோம் அதே மாதிரி தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் அப்படின்னா நெய் இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சும் நம்ம வந்து செய்யலாம், இல்லைனா வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம வந்து எடுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்ல ஒரு சுவையான சிறுசோள தோசை தயாராகிடுச்சு. நல்ல ஒரு சத்தான தோசை இது. அரிசி எதுவுமே நான் இதில் சேர்க்கல. மாவுச்சத்துக்கள் ரொம்ப குறைவாக, புரதச்சத்து மட்டும் இல்லாமல் நார் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தோசை இது. இதோட சட்னி, சாம்பார்னு எது வேணாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையான நல்ல ஒரு சத்தான தோசை இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.